ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் மாஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டில் சில சம்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் மெத்தடில் சில சம்மெல்லாம் வரும். ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 சிம்பிளிஃபிகேஷன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமுக்குனாலும் சரி, இந்த மெத்தடில் சிம்பிளிஃபிகேஷனில் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்ம பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஃபஸ்ட்டு ஒரு ரூட் போட்டு 248 ப்ளஸ் அதுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க 52 ப்ளஸ் ரூட்டு 144ன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டு அதோட மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 நம்பருக்கான ஸ்கொயர் வேல்யூ, சரிங்களா? எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் தான் அவங்க கொடுக்குறாங்க. கியூப் ரூட்டுக்குமே நீங்கள் ஒரு 10 நம்பர் வரைக்குமாச்சும் கியூபில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 10 ஸ்கொயருக்கு உங்களுக்கு பொதுவாகவே வேல்யூ தெரியும். இப்போ 1 ஸ்கொயர்னால் 1, 2 ஸ்கொயர்னால் 4, 3 ஸ்கொயர்னால் 9ன்னு உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஸோ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 11லேருந்து 20 வரைக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ 11 ஸ்கொயர்னால் 121, 15 ஸ்கொயர்னால் 225, 20 ஸ்கொயர்னால் 400ன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் வேல்யூ தெரியணும். அதே மாதிரி கியூப்னா ஒரு கியூப் 1 தான் வரும், 2 கியூப்னா 8 வரும், 3 கியூப்னா 27ன்னு சொல்லிட்டு கியூப் ரூட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த சம்மை எப்படி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் முதல்ல எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்க நம்பர் 248. ரூட்டில் ஸ்கொயர் ரூட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருக்க நம்பர் என்னது? 248. இந்த 248 இடிங்க எடுத்துக்கணும். இந்த 248ங்கிற மதிப்புக்கு முன்னாடியும் பின்னாடியும், அதாவது பிட்வீன் த ஸ்கொயர் வேல்யூ, அதாவது இந்த 248க்கு முன்னாடியும் பின்னாடியும் வர ஸ்கொயர் வேல்யூவை நீங்கள் உங்களுக்கு தெரியணும், கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ 248க்கு முன்னாடி பின்னாடி எதுனா, இப்போ பாருங்களேன், 248ங்கிறது இந்த 15 ஸ்கொயருக்கும் 16 ஸ்கொயருக்கும் நடுவில் வரும். ஏன்னா 15 ஸ்கொயருங்கிறது 225, 16 ஸ்கொயருங்கிறது 256. இது ரெண்டுக்கு நடுவில் தானே 248 வருது. ஸோ இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும், சரிங்களா? ஸோ 248ங்கிறது 15 ஸ்கொயருக்கும் 16 ஸ்கொயருக்கும் இடையில் வரக்கூடிய எண். இப்போ அந்த 248 கொஷினை பாருங்கள். கொஷினில் 248க்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ்ஸு இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் ஆன்சர். இது எதுனா, இப்போ ப்ளஸ் இருக்குன்னா 16 தான் ஆன்சர். ஒருவேளை மைனஸ் இருந்துச்சுன்னா 15 தான் ஆன்சர். இவ்வளோ தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர், ப்ளஸ் சைன் இருந்துச்சுன்னா, மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர். இது எப்படி வந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ புரிய வைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், 15 ஸ்கொயர் அப்படிங்கிறதே 225 வரைக்கும் தான் வருது. ஆனால் நமக்கு கொஷினில் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட்டுக்கு பக்கத்தில் 248ங்கிற ஒரு மதிப்பு கொடுத்து பக்கத்தில் ப்ளஸ்ஸு கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் நம்பராக தான் வரும், பாயிண்ட்டாலாம் வேல்யூ வராது. ஸோ 225 15 ஸ்கொயரை விட பெரிய நம்பராக தான் இது வரப்போகுது. அப்போ என்னவா இருக்கும்? பக்கத்தில் ப்ளஸ் இருக்குன்னா ஆட் தானே பண்ண போகிறோம். அப்போ 16 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே தெரியலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுவேன் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வேல்யூவை கிராஸ் செக் கூட பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினை எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு இந்த 144 அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 12 வரும். அந்த 12 52 ரூட்டில் ஸ்கொயர் ரூட்டில் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். 52ஓட ப்ளஸ் பண்ணிங்கன்னா 64 வருது. 64க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க பட்சத்தில் அது 8 வரும். 8 248 நீங்கள் கூட்டினீங்கன்னா 256 வருது. இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 16. ஸோ இப்படி நீங்கள் ஸ்டெப்பு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு பிட்வீன் வேல்யூக்கு உங்களை ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும். முன்னாடி எந்த ஸ்கொயர் வரும், பின்னாடி எந்த ஸ்கொயர் வரும். பக்கத்தில் கொஷினில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர், மைனஸ் இருந்தால் சின்ன நம்பர், சரிங்களா? மைனஸ் ஒரு வேளை கொஷினில் வந்தால் சின்ன நம்பர், ப்ளஸ் இருந்தால் பெரிய நம்பர். இது ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. கியூப் ரூட்டுக்குமே இதே மாதிரி உங்களுக்கு பிட்வீன் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே நீங்கள் இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேல்யூவை போட்டுடலாம். பக்கத்தில் ப்ளஸ்ஸு மைனஸ்னு சிம்பிள் வரணும், சரிங்களா? மல்டிப்ளேயில் கொடுத்தா அது கிடையாது. வெறும் ரூட்டுக்குள்ளே ரூட்டுன்னு இருந்தால் அது வேறு சம். அது இன்னும் அடுத்ததில் இன்னொரு மாடல் நான் சொல்கிறேன். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் வரதுக்கு மட்டும் இந்த மெத்தட், ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு மெத்தட் போகலாம், நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், சேம் கான்செப்ட் தான்.
ஸ்கொயர் ரூட்டை கொடுத்து 10 ப்ளஸ் அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் கொடுத்து 25 ப்ளஸ் அதுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே 108 அப்புறம் ரூட்டுக்குள்ளே ப்ளஸ் போட்டு 154 ப்ளஸ் அப்புறம் 225 இத்தனை போகுது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்க லேட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்பர் நான் சொன்ன மாதிரி முதல்ல எடுத்துக்கோங்க 10. இந்த 10 எந்த ஸ்கொயர் வேல்யூக்கு பிட்வீனில் வரும்? 1 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னால் 9 சரிங்களா. அடுத்து 4 ஸ்கொயர் 16. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் 10 வரும். ஸோ 10க்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. 10க்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ பெரிய நம்பர். அப்போ ஆன்சர் 4 தான் ஆன்சர். ஓகேங்களா. 4 ஸ்கொயர் ஆன்சர் 4 தான். ஓகேங்களா. இவ்வளோதான், சிம்பிளாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டெப் படி போட்டாலும் 4 தான் வரும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சம்மையும் பாருங்கள். சில சம்மில் வந்து ப்ளஸ்ஸு தான் வரும்லாம் இல்லை, ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுப்பாங்க. இப்போ ஃபுல்லாக மைனஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சின்ன நம்பர் எடுத்துடணும். மைனஸ் சைன் வந்தால் சின்ன நம்பர். சில சம்மில் ப்ளஸ்ஸு கொடுத்து மைனஸ் கொடுத்து ப்ளஸ்ஸு கொடுத்து மைனஸ் கொடுத்துட்டு மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எது கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஒரு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, இப்போ மொதல் நம்பருக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ 383 இருக்குது. இது 19 ஸ்கொயரான 361க்கும் 20 ஸ்கொயரான 400க்கும் நடுவில் வருது. 383க்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னா பெரிய நம்பர் தான். அப்போ ஆன்சர் 20 தான். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக நீங்கள் இந்த மாதிரி செம்ம அட்டன் பண்ணி போயிட்டே இருக்கணும். இதிலே சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வர செம்ம மட்டும்தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதிலே மல்டிப்ளே, இன்ஃபினிட்டி அந்த மாதிரி மெத்தடெல்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து பார்ட் 3ல் வந்து அதை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ரூட் மெத்தடும் ஸ்கொயர் ரூட் மெத்தடும் பர்சன்டேஜ் மெத்தட் மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய சம் இருக்குது. ஸோ வாங்க அடுத்தது பார்ப்போம். இது வந்து பர்சன்டேஜ் மெத்தடில் கொஷின்ஸ் வரும். இது என்ன பர்சன்டேஜ் மாடல், இதில் என்னென்ன மாதிரியான சம் வரும்னா, ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு பேசிக் பர்சன்டேஜ் தெரியணும். பர்சன்டேஜுக்கு நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். சிம்பிளாக உங்களுக்கு பர்சன்டேஜ்னால் என்னென்னு சொல்கிறேன். இப்போ 79% கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் அந்த சதவீதம்ங்கிறது 100 குறிக்கும். சதம் அப்படிங்கிறது 100 குறிக்கும். அப்போ 79/100 போட்டுக்கணும். இப்போ 25% கொடுத்துருக்காங்கன்னா 25/100 போட்டுக்கணும். ஒருவேளை அது ரெண்டுமே காமனான ஒரு டேபிளில் அடிக்கலான்னா அதை நீங்கள் கம்மியான வேல்யூவாக மாற்றிக்கலாம். ரெண்டுமே 5 டேபிள்ஸில் வருது, ரெண்டுமே 2 டேபிள்ஸில் வருது, அந்த மாதிரி வருது, ஏதோ ஒரு டேபிள்ஸில் வருதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதை சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 45 இன்ட்டு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 25% ஆஃப் 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கொஷின் மார்க் இருக்கிற எந்த வேல்யூ வருங்கிறத கேட்குறாங்க. இதை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டுக்கணும்னு பாருங்கள். 45ன்னு எழுதிக்கங்க. இன்ட்டு அவங்க கொஷின் மார்க் கொடுத்தது நம்ம கண்டுபிடிக்கணும். அது நமக்கு என்னன்னு தெரியாதுங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் எக்ஸாக வச்சுக்கோங்க. சரிங்களா. எக்ஸ் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 25% நான் ஏற்கனவே சொன்னேன். அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 25% 25/100ன்னு நீங்கள் போட்டுக்கணும். இங்கே ஆஃபுங்கிறது டேரெக்டாக அந்த 900லேயே வர வசிக்கு அந்த ஆஃபுங்கிறது இன்ட்டு மல்டிப்ளே தான். சரிங்களா. அந்த ஆஃபுங்கிறது மல்டிப்ளேவை குறிக்கும். இன்ட்டு 900ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஏதாவது வேல்யூவை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணணும். ஸோ 100ஐயும் 900ஐயும் டேரெக்டாகவே அடிக்கலாம். ஸோ 9 டைம்ஸ் அடிச்சுக்கலாம். ஸோ 45 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 9 அப்படின்னு வந்து வருது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 45 அங்கிட்டு போகையில் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது வகுத்தலில் போயிடும். சரிங்களா. ஸோ வகுத்தலில் போது 9ஐயும் 45ஐயும் அடிக்கலாம். ரெண்டுமே ஒரே டேபிள்ஸில், இது 3 டேபிள்ஸில் வரும். சரிங்களா. 3 டேபிள்ஸில் வருங்கிற பட்சத்தில் அடிங்க. 5 டேபிள்ஸில் வரும். 5 டேபிள்ஸில் வரும். 5 டேபிள்ஸில் வருங்கிற பட்சத்தில் அடிங்க. 5 டைம்ஸ் வரும். அது அப்புறம் 25ல் அடிக்கலாம். 25ல் அடிக்கும்போது 5 தான் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5, அதாவது அந்த கொஷின் மார்க் இருக்கிற அந்த வேல்யூ 5. இப்படி கொஷின் கேட்பாங்க. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஃப்ராக்ஷனே மாற்றி கேட்பாங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 63% ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 3 4/7ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாகவோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாகவோ உங்களுக்கு மாற்ற தெரியணும். இப்போ இந்த 3 4/7 எப்படி சமம்னா டினாமினேட்டர் எப்போவுமே மாறாதுங்க. கீழே இருக்கிற நம்பர் 7னா 7 தான் இருக்கும். அந்த சைடில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 3 4/7ல் 7 அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 7ஐயும் 3ஐயும் முதல்ல பெருக்கணும். 7ஐயும் 3ஐயும் பெருக்குனா 21 வருது. மேலே இருக்க 4 அதோட கூட்டணும். இவ்வளோதான் விஷயம். கீழே இருக்க டினாமினேட்டரை அந்த சென்டரில் இருக்க நம்பரோட ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு டாப்பில் இருக்க நம்பரோட கூட்டிக்கணும். சரிங்களா. ஸோ 3ஐயும் 7ஐயும் பெருக்குனா 21, மேலே இருக்க 4 கூட்டினா 25 ஆயிடுது. அப்போ 25/7ங்கிறது இதுக்கு சமமான ஒரு மதிப்பு. இப்போ கொஷினை இப்படி எழுதிடலாம். 63
பை 100ன்னு போட்டுக்கிறோம். இன்ட்டு இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு பதிலாக 25/7ங்கிற மதிப்பாக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டும் காமனாக ஏதாவது டேபிள்ஸில் அடிபடுமான்னு பார்த்தா 25 100ம் அடிக்கலாம், 7ஐயும் 63ஐயுமே அடிக்கலாம், ரெண்டுமே 7 டேபிள்ஸில் வரும். ஸோ அடிச்சிங்கன்னா 9/4ங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்படியுமே கொஷின்ஸ் கேட்பாங்க, ஃப்ராக்ஷன் மாற்றி கேட்பாங்க. இதுலேயே ரூட் சம் வரும். இப்போ பாருங்கள், ரூட் 784 கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் கொஷின் மார்க் கொடுத்துட்டு 78% ஆஃப் 500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு ரூட் ஒரு வேளை தெரிலனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 784க்கு சடனாக ரூட் கண்டுபிடிக்க முடியலனாலும் அதுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. கடைசி யூனிட் நம்பரை வச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 4ன்னு ஒரு இருக்குது, எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கடைசியில் 4 வரும்னா இப்போ ஈவன் நம்பரில் தான் வருது. இப்போ 22 ஏன்னா 20 வரைக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ 20ஐயும் ஸ்கொயர் பண்ணாலே 400 தான் வருது. இது 400 விட பெரிய நம்பர். அப்போ அடுத்த ஈவன் நம்பர் 22ன்னு வச்சுங்களேன். 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். கடைசி 2 யூனிட் நம்பர் 22 ரெண்டுலேயுமே கடைசி நம்பர் 2 தான். அப்போ 4ல் முடியும் கையில், ஆனால் இது அந்த வேல்யூ வராது. அடுத்து 24 பண்ணுறோம், 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கடைசியில் 6 தானே வருது. அப்போ எடுத்தோன்னே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அடுத்து 26 6ன்னு முடியும், 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கடைசியில் 6 தான் வரும். அப்போ அதுவும் இல்லை. ஸோ அடுத்து 8ஐயும் பண்ணால் 64க்கு 4 வரும். அப்போ இதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அப்படியே ஸ்கொயர் ரூட்டை செக் பண்ணிட்டு போகலாம். ஸோ 28 வருது ஸ்கொயர் ரூட்டு. தெரியாத வேல்யூக்கு கொஷின் மார்க்குக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பர்சன்டேஜ் 78 வந்து 78/100 போட்டுக்கிறோம், இன்ட்டு 500. ஸோ 100ஐயும் 500ஐயும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அடிக்கிறோம், 5 பேலன்ஸ் கிடைக்கிது. தென் வந்து 78ஐயும் 5ஐயும் அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணுறோம், 390 வருது. ஸோ இங்கிட்ட ப்ளஸில் இருக்க 28 அங்கிட்டு மைனஸில் போகுது. ஸோ ஆன்சர் எக்ஸோட வேல்யூ 362. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய சிம்பிளிஃபிகேஷன் மாடல் சம்ஸ்லாம் பார்த்தோம். சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் தான் நிறைய சம்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ மற்ற டாபிக்ஸில் கூட ஒரு 7-8 மாடல் 10 மாடலோடு முடிஞ்சிடும். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மாடல் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எல்லா மாடலையும் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.